முடிச்சு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நானே செஞ்சது, வாங்கிக்கோங்கப்பா. நீ இப்படி அடிக்கடி இங்க வரக்கூடாதுமா. என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல இல்லப்பா? அப்படி இல்லம்மா. நீ என்னோட உயிருமா. நான் இருக்கிற நிலைமையில நீ இங்க என்ன பார்க்க வர்றது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இனிமே அந்த பிளேட்ல சாப்பிடாதீங்கப்பா. இந்தாங்க, இந்த பிளேட்ல சாப்பிடுங்க. வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சம்மா. ஆனா அது ரொம்ப தப்பு. அப்பா மேல உனக்கு எவ்வளவு அன்பு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நீ என்னோட பொண்ணா பிறந்ததுனால, இங்க இருக்கிறதுனால என்னோட மனசுல எவ்வளவோ சங்கடங்கள். இந்த அலுமினிய பிளேட்ல சாப்பிடறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. இந்த சாப்பாட்டை வாயிலேயே வைக்க முடியல. ஆனா இந்த போலீஸ்காரங்கெல்லாம் திருடனுக்கு சுகம் வேணுமான்னு கேலி பண்ணுவாங்கன்னு சும்மா இருந்துட்டேன். போட்டு விடு, எல்லாம் தலை விதி. அம்மா நல்லா இருக்காங்களாமா? இப்பவும் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. அம்மாவை வேலைக்கு மருந்தெல்லாம் சாப்பிட சொல்லுமா. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் எந்த தப்பும் செய்யல. கோர்ட்ல நான் நிரபராதின்னு கண்டிப்பா தீர்ப்பு வருமா. சித்தப்பா கூட அப்படிதான் சொல்லி சமாதானம் பண்ணாருப்பா. அப்பா, சித்தப்பா எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருப்பா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அம்மாவுக்கு மருந்து மாத்திரை எல்லாமே அவர்தான் வாங்கி கொடுக்கறாரு. நல்லவன் தான் அவன். அப்பப்ப புரியாத புதிரா இருப்பான். சித்தி உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்களாமா? இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னையும் அம்மாவையும் சித்தி நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. அம்மாடி தேவி, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் பழைய வீட்டுக்கே போயிடலாமா? ரொம்ப நாள் ஆகாது. அது வரைக்கும் எப்படியாவது அந்த வீட்டுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. நான் பெற்ற கஷ்டங்கள்லாம் நீங்க படக்கூடாதுன்னு அவ்வளவு பெருசா வீடு கட்டினேன். அப்பா, நான் சமையல்லாம் கத்துக்கிட்டேன்ப்பா. அம்மா தான் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது நான் செஞ்சது, சாப்பிட்டு பாருங்கப்பா. இருங்கப்பா, நானே ஊட்டி விடுறேன். அம்மா தேவி, நான் அந்த லாயர் காத்தியாயினே பார்க்க போனேன். அவங்க கிட்ட 15,000 கொடுத்தேன். திருடுறது தப்பா என்ன? நல்ல காரியத்துக்கு தானே நான் அதை பயன்படுத்தி இருக்கேன். குடிக்காக ஒண்ணும் பயன்படுத்தல. அம்மாடி தேவி, சீக்கிரமாவே பெயில் கிடைச்சிடும். உங்க அப்பா வெளியே வந்துடுவாரு. உண்மையா வச்சுட்டுப்பா, அப்பா வெளியில வந்துருவாரா? இப்ப வருவாரு? தேதி கிழமை எனக்கு தெரியாதுமா, ஆனா சீக்கிரமே வந்துருவாருமா. எங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க கிட்ட பேரு வாங்கிக்கிட்டீங்களே சித்தப்பா. நம்ம மனத்துக்கு சரின்னு படுறத நாம செய்யும் போது மத்தவங்களை பத்தி கவலையே படக்கூடாது. இந்த சாக்லேட்டை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்து விஷயத்தையும் சொல்லு. நீ சாப்பிடுற பொடி முறைக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லி இருக்காரு. சரி போகட்டுங்க. இப்ப தங்க எனக்கு என்ன பதில் சொல்றது? மீதி பணம் இருக்குல்ல, அத முதல்ல கூட, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பாத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா, சித்தப்பா சாக்லேட் கொடுத்தாருமா. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு எதுக்குமா இவ்வளவு சந்தோஷப்படுற? இது சின்ன விஷயம் இல்லம்மா. நான் எதுக்கு ஓடி வந்தேன்னு கேளு, அப்ப தெரியும். எதுக்கு? அம்மா, பெயிலுக்கு பணம் கட்ட நீ ரொம்ப கவலைப்பட்டு இருந்தல, இப்ப அது கவலையே உனக்கு வேண்டாம். அப்படின்னா சித்தப்பா லாயர் கிட்ட பணம் கொடுத்துட்டாராம். சீக்கிரமா அப்பாவை பெயில கொண்டு வந்துருவாங்களாமா. எல்லாமே அந்த அம்மனோட கருணை. அம்மா, இதுக்கப்புறம் நீ எப்பவுமே கவலைப்படக்கூடாதுமா, புரிஞ்சுதா? சரிம்மா.
உங்க அப்பா வெளியில வந்தா எனக்கு அதுவே போதும். உங்க சித்தப்பாக்கு இவ்வளவு நல்ல மனசு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு தெரியுமாமா சித்தப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு? உன் பொண்ணு அடுத்த வருஷம் டிகிரி படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். வாங்க. மந்திரிங்க எல்லாருமே லஞ்சம் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதுக்காக என்ன கூட அந்த மாதிரி எடை போட்டுட்டியா கோபால்? எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதா எங்க ஐயாவோட பழக்கம். லஞ்சம் வாங்கிக்கிட்டு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாய் மாதிரி வாழ ஆட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகிட்ட போ. அந்த சதாசிவம் சாகர வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு ஐயா சொல்லி இருக்காரு. அப்படியா? எப்பவும் உண்மையாவே நடந்துக்கணும்னு எனக்கும் சொல்லி இருக்காங்க. யார் சொன்னா? எங்க அப்பா அம்மா எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த மாஸ்டர். என் மனசை மாத்தணும்னா அந்த நீதி தேவதையாலேயோ இல்ல அந்த அம்மனாலே தான் முடியும், தெரிஞ்சுக்க. இப்போ உன்னையும் உன் செயலையும் பார்த்தா அந்த கேசவநாதனையே முந்திருவ போல் இருக்கு. ஐயாவை பத்தி கேவலமா பேசாத. அவருக்கு தெரிஞ்சா நீ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுல தான் இருக்கணும். ஏய், ப்ரமோஷன் வர நேரத்துல எதுக்கு இப்படி அபசகனமா பேசுற? உன் நாக்குல மச்சம் இருக்குன்னு அந்த கமிஷனர் சொல்லியிருக்காரு. என்ன வேணா சொல்லு. சதாசிவம் வெளியே வராம இருக்கிறதுக்காக நெக்லஸ் திருடு போன கேஸ்ல கேஸ இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியுமா முடியாதா? தொழில் தர்மத்தை கரெக்டா பண்ணணும். ஏதோ சில்லற பணத்துக்காக என்னோட கடமையை நான் விட முடியாது. அப்ப என்ன இங்கிருந்து போன் சொல்றீங்களா? அதை என் வாயால வேற சொல்லணுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு.